அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் கண் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்பவே வைரலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கோவையில் இருக்கக்கூடிய ஒரு காளி சிலை, அதாவது மா காளியம்மன் கோவிலில் சுவாமி சிலை கண் திறந்திருக்கு. பல வருடங்கள் கழித்து இந்த அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மன் கண் திறந்ததுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த அம்மன் கண் திறந்ததால பக்தர்களிடையே அதிவேகமாக இந்த தகவல் பரவி இருக்கு. இதனால பக்தர்கள் பரவசம் அடைந்து இந்த அம்மனை பார்த்து வழிபட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மனுடைய கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் இல்லை அப்படின்னாலும் இப்படி கண் திறந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடையே ரொம்பவே ஒரு பக்தி பரவசத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த அம்மன் கண் திறந்திருக்கக்கூடிய இந்த சிலை பற்றி மேலும் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் ஊர்லேயோ இதை மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி அதிசயங்கள் நாங்களும் பார்த்துருக்கோம் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, மகாகாளி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும். அதுக்கான வழியே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம இப்போ பார்த்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் இருக்கக்கூடிய டவுன் ஹாலில், அதாவது NH ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மன் கண் திறந்ததாக பரவிய இந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கோவில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா இந்த கோவிலில் வெகு விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான கோவில் அப்படின்னும் இந்த கோவிலை சொல்கிறாங்க. அதே போல் குறிப்பாக காலையில் வழக்கம் போல் ஆலயத்தினுடைய பூசாரி அம்மனுக்கு அலங்காரம் செய்து பூஜைகள் செய்து கொண்டிருக்காரு. அப்போது இந்த கோவிலுக்கு வந்த ஒரு பெண் பக்தர் அம்மனுடைய சிலையின் வலது புற கண் திறந்திருக்கிறத பார்த்து பூசாரி கிட்ட உடனடியாக தெரிவிக்கிறாங்க. இந்த பெண் பக்தர் மூலமாக இந்த தகவல் வெளியேறியவுடன் மகாகாளியம்மன் சிலை கண் திறந்து விட்டது அப்படிங்கிற செய்தி காட்டு தீ போல கோவையில் இந்த உள்ளூர் மக்களிடையே ரொம்பவே வெகு சீக்கிரத்தில் பரவி இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வலது கண் திறந்ததால சக்தி இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னும், இதனால் அடுத்தது என்ன நடக்க போகிறது, எதை உணர்த்துவதற்காக இந்த அம்மனுடைய சிலை இப்படி கண் திறந்தது போல காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் மக்களிடையே ஒரு பேச்சு இருக்கு. நம்ம சாதாரணமாக கேள்விப்படுற விஷயங்கள் தான். நிறைய இடங்களில் சாமி சிலை கண் திறந்திருக்கு, சாமி சிரிப்பது போல இருக்கிறது, சாமியினுடைய கால்கள் அசைந்தது அப்படின்னு நிறைய தகவல்கள் நாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் எவ்வளவு அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஆனாலும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மக்கள் இதை பார்த்து பரவசம் அடைந்து வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வு இன்றைக்கும் நிறைய நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி இந்த உள்ளூர் மக்களிடையே செய்தி பரவியதோ இதன் காரணமாக இந்த ஆலயத்துக்கு ஏராளமான பக்தர்கள், குறிப்பாக பெண் பக்தர்கள் குவிந்திருக்காங்க. எப்போவுமே அம்மனுடைய கோவில் அப்படின்னு சொன்னால் ஆண் பக்தர்களை காட்டிலும் பெண் பக்தர்கள் ஏராளமான பேர் வழிபாடு செய்வாங்க. அதிலும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அதிகமான பேர் அம்மனை வழிபாடு செய்வாங்க. அப்படி இந்த கோவில்லையும் அதிகமான பெண் பக்தர்கள் குவிந்திருக்காங்க. அங்கே அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கூட்டம் நிரம்பி வழிஞ்சிருக்கு. அம்மனுடைய சிலை கண் திறந்ததாக பரவிய இந்த செய்தியால் காலை முதல் பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வர்றதாக சொல்லப்பட்டிருந்தது. இப்படி ஏராளமான பக்தர்கள் கோவையின் இந்த NH சாலையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வர ஆரம்பித்திருக்காங்க. முக்கியமாக இந்த அம்மனுடைய கோவிலை நீங்கள் பார்த்தீங்க
சாதாரண சிறிய கோவில் போல தான் இருக்குது. ஆனாலும் இப்படி பிரசித்தி பெற்று இந்த கோவில் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 1997ஆம் ஆண்டு இதே போல் அம்மன் கண் திறந்தது அப்படின்னு சொல்லி இதே கோவிலில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த அம்மன் கண் திறந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் இதே போல் கண் திறந்த நிலையிலேயே கடந்த 1997ஆம் ஆண்டு இருந்தது அப்படின்னும், அதற்கு பிறகு இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்போதான் இந்த மாதிரி மீண்டும் அம்மன் கண் திறந்திருக்கு அப்படிங்கிற இந்த செய்தி இப்போ சொல்லப்பட்டு வருது. இது அங்கு பழங்காலமாக நிறைய வருடங்களாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரிந்திருக்கு. இந்த கண் திறந்து பார்த்த அம்மன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பக்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கண் திறந்தது அப்படிங்கிற செய்தி கேட்டு நாங்கள் வந்து பார்த்தோம், ஆனால் நிஜமாகவே அம்மன் கண் திறந்தது போல தான் தெரிகிறது. இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையிலையும் இந்த காட்சி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஊரில் அடுத்தது இன்னும் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் அப்படின்னும் பக்தர்கள் தெரிவிக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த அம்மன் கண் திறந்தது அப்படின்னு பார்க்கும்போது பக்தர்கள் அதன் பிறகு நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த அம்மனை தரிசனம் செய்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தமிழகத்தில் இது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லையும் இப்படி அம்மன் கண் திறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு நம்ம நிறைய நம்மளுடைய சேனல் வீடியோக்கள்லையே பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இதுவும் பார்க்கப்படுதுங்க. இதில் முக்கியமாக இந்த கண் திறந்த அம்மன் கிட்ட வந்து முக்கியமாக வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பக்தர்கள் போகிறாங்க. இதனால் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இந்த கோவில் கோவையில் மட்டும் இல்லை, கரூரில், நெல்லை மாவட்டத்தில் இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அம்மன் கண் திறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. நிறைய நம்ம இது மாதிரி பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஒரு நிலைக்கு வருது. இது வந்து ஆனால் திடீரென நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் கோவில்களில் நடக்கக்கூடியது ரொம்ப ஆச்சரியமானதாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. திடீரென அந்த சிலையில் இருக்கக்கூடிய ஒரு கண் திறந்த நிலையில் நமக்கு காட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னாலும், முக்கியமாக அது உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொன்னாலும், உண்மையான பக்தி இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த கடவுளை வழிபாடு செய்கிறாங்க. இது உண்மை என அதன் பிறகு நம்பி அதை வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சாலையோரம் அமைந்திருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்கிறதால இது மக்களை காக்கக்கூடிய எல்லை தெய்வமாக கூட மக்கள் நினைத்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில கோவில்களில் கண் திறந்த நிலையில் இருக்கிறதையும் ஒரு சில கோவில்களில் கண் மூடி திறக்கிறதையும் கூட பக்தர்கள் உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சாதாரணமான கோவில் அப்படின்னு நினைக்கிறத விட அதன் பிறகு நடக்கக்கூடிய திருவிழாக்கள் அதை உலகம் அறியக்கூடிய ஒரு கோவிலாகவும் இந்த மாதிரி நிகழ்வுகளின் அடிப்படையில் அடுத்தடுத்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த பக்தர்கள் பார்த்த நிகழ்வு எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இருந்தாலும் இப்படி கண் திறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்குது. இந்த மகா காளியம்மன் கண் திறந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது பக்தர்கள் சொல்லும்போதே அங்கே வந்து நிறைய பக்தர்கள் திரண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதன் பிறகு பக்தி பரவசத்தில் அவர்கள் வேண்டுவதையும் உண்மையாகவே ஒரு அம்மன், அதாவது அம்மா அங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த காட்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைகளை தீர்க்கக்கூடிய அம்மன் கண் திறந்து போல காட்சி அப்படின்னா அதன் இந்த வருட பிறப்பு வேற வரப்போகுது. இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் இன்னும் என்னெல்லாம் நிகழ்வுகள் நடக்க போகிறது அப்படிங்கிறத இது உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி கோவில்களில் பல விஷயங்கள் இன்றைக்கும் பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த தகவலை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஊர்லேயும் இது மாதிரியான ஒரு ஆச்சரியமான தகவல்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த அம்மன் கண் திறந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையானதா அல்லது என்ன மாதிரியான நிகழ்வு உங்களுக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அம்மன் கண் திறந்த நிகழ்வு உண்மையா பொய்யா என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.